அரியலூர் அருகே லாரியில் தீப்பிடித்து சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பதற்றம் நிலவுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், இந்த விபத்தினால யாருக்கானும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? முதற்கட்ட விவரம் என்ன? இந்த சிலிண்டர் வெடிப்பு சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா காயம் ஒன்றும் இல்லை, அந்த ஓட்டருக்கு மட்டும் லேசான காயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் வாரணாசி அருகே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வாரணாசி அருகே பிள்ளையார் கோயில் அந்த வளைவில் வந்து ஒரு லாரி திருச்சியிலிருந்து இனாம்குளத்திலிருந்து ஏற்றி வந்த ஒரு சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி வந்து இந்த நாளை வந்து ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா லாரி வந்து பக்கவாடத்தில் வந்து கவிழ்ந்ததை தொடர்ந்து லாரி வந்து எரிய தொடங்கியதை அடுத்து அந்த லாரியில் இருந்த சிலிண்டர்கள் வந்து ஒவ்வொன்றாக வெடித்து சேர ஆரம்பிச்சது. இந்த வெடித்து சேரவங்க வந்து பல கிலோமீட்டருக்கு அப்பாறு வந்து பொதுமக்களுக்கு சத்தம் கேட்டதை அடுத்து உடனடியாக அரியலூர் மற்றும் கீழப்புலூர் போலீசாருக்கு வந்து இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் செல்லக்கூடிய அந்த சாலை வந்து போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரியலூர் தீயணைப்புத்துறையினர் வந்து சம்பவ இடத்துக்கு சென்று அந்த சிலிண்டர் எப்படி அந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்குங்க மாதிரி பாக்குறாங்க. ஆனா வந்து கிட்டக்கு யாரும் போக முடியல. பாத்தீங்கன்னா வந்து அந்த சிலிண்டர் லாரி வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான சிலிண்டர் வந்து அந்த லாரியில இருந்தனால பாத்தீங்கன்னா அது வெடித்து சிதறுவதனால வந்து யாரும் கிட்டக்க போக முடியல. அதனால வந்து ஒரு அந்த அருகில் உள்ள வீடுகளில் இருந்த பொதுமக்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த தீயணைப்புத்துறை வந்து யாரும் அந்த கிட்ட நெருங்காத அளவு பார்த்துட்டாங்க. தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரியலூர் காவல்துறை கண்காணிப்பாளரும் சம்பவ இடத்திற்கு வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து ஆய்வு பணியை மேற்கொண்டு வராங்க. இது பாத்தீங்கன்னா தற்பொழுது வந்து அரியலூர் தீயணைப்புத்துறை மற்றும் அரியலூர் சுற்றி உள்ள சிறுசாலையில் உள்ள தீயணைப்புத்துறை வந்து எல்லாத்தையும் வர வச்சிருக்காங்க. இந்த பொதுமக்கள் யாரும் கிட்ட போகாத வர பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து சில சிலிண்டர் வந்து அப்பப்ப வெடிச்சிட்டு வருதுனால அது கொஞ்சம் அந்த சிலிண்டர் வந்து வெப்பத்தினால் காரணமாக வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால இவங்க வந்து சிலிண்டர் வெடிக்காம யாரும் கிட்ட நெருங்காம இருக்கிறாங்க. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார்.